வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 2, ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. இன்னும் டிஎன்பிசி குரூப் 2 2A எக்ஸாம் இன்னும் 57 நாள் தான் இருக்குது. ஓகே, செப்டம்பர் 28 எக்ஸாம். ஸோ ஆகஸ்ட் 8ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே அந்த லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணுறதை தவிர்த்துட்டு இப்போயே அப்ளை பண்ணிவிடுங்க. சென்டர் மேப்பில் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. என்ரோல் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் 50 டேஸில் சிலபஸை முடிச்சு கொடுக்குறதா ஒரு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக நிறைய எக்ஸாம்ஸு, டெஸ்ட் பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 2ல் என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலகளாவிய வலைநாள்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப். இது வந்த பிறகுதான் நமக்கு என்னது அந்த கம்ப்யூட்டர் உலகம் அப்படிங்கிறதே இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த வேர்ல்டு வைடு வெப் இந்த வலைதளம் வந்த பிறகு வேர்ல்டே மாறிடுச்சு, எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சு. உலகம் கையில் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணமே தான். 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஓகேவா, இதை மறக்காதீங்க. ஆகஸ்ட் 1 வேர்ல்டு வைடு வெப் டே ஆகஸ்ட் 1. இந்த வேர்ல்டு வைடு வெப் டே என்னென்ன வந்தது அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 அன்று மனித குலத்தின் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, வேர்ல்டு வைடு வெப் விதமாக உலகளாவிய வலைநாள் அனுசரிக்கப்படுது. இந்த வலை அமைப்பு எதனால சமூகத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினதுன்னு சொல்லுவாங்க. அது எப்பேற்பட்ட புரட்சியை ஏற்படுத்தினா, நாம ஒரு இடத்துல இருந்து முன்னெல்லாம் எப்படி டெலிகிராம் மூலயமா ஒரு இடத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும், ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைப்ரரி போவோம், இல்லை யார்கிட்ட கேட்போம், யாரோ ஒருத்தவங்க நமக்கு சொல்லி தரணும். பட் அந்த சுச்சுவேஷனை மாறி எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்றோம், அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் தேவை. அது இமெயில் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, ஜிமெயில் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான விஷயங்களை சர்ச் பண்ணி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதனாலதான் இது உலகம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நாம் தொடர்பு கொள்ளும், கற்கும், வேலை செய்யும் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் விதத்தை மாற்றி அமைச்சிருக்கிறது இந்த வேர்ல்டு வைடு வெப். உலகளாவிய வலைநாள் 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, எதிர்காலத்திற்கு அதிகாரம் அளித்தல், அனைவரையும் உள்ளடக்கிய பாதுகாப்பான மற்றும் திறந்த வலையை உருவாக்குது. இன்னைக்கு இந்த வேர்ல்டு வைடு வெப் இந்த ஆகஸ்ட் 1 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, எதிர்காலத்திற்கு அதிகாரம் அளித்தல், அனைவரையும் உள்ளடக்கியது. இதோட கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய கருப்பொருள்லாம் இருந்தா அதை டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. நமக்கு வேர்ல்டு வைடு வெப் என்ன எந்த நாள்னு வேணா மட்டும் கேட்கலாமே தவிர, ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல இவ்வளவு பெரிய தீம்ஸ்லாம் வந்து கேட்க சான்ஸே கிடையாது. ஓகே, அதனால நம்ம இதுக்கு கருப்பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுத போறோங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இது கொடுத்துதான் ஆகணும். சமீபத்துல கோமே புயல் எந்த நாட்டை தாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ட்ராக். இது என்ன அப்படின்னா, பார்த்தாலே தெரியும், இதை பார்த்தாலே எந்தெந்த ஏரியால இது மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. டிஃபால்ட்டா அது சீனா. நம்ம இதெல்லாம் பார்ப்போம், நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கோம். டிராபிக்கல் ஸ்டோம் கோமே அப்படிங்கிறது எங்க இது பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால. இதுல சீனால சமீபத்துல இந்த கோமே புயல் அப்படிங்கிறது ரொம்ப ஹிட் பண்ணிருக்கு. அந்த கோமே புயல் என்ன அப்படின்னா, டைஃபூன் கோமேங்கிறது சுனாமி த்ரெட்டும் கொடுத்துருக்கு. எதனால அப்படின்னா, ரஷ்யால ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக, அதாவது எர்த்குவைக் நடந்துச்சு இல்லையா, அதோட பாதிப்பு இங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சுனாமி அந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. 8.8 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டது. எங்க அப்படின்னா ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் பெனிசுலா. ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால அப்படின்னா, ரஷ்யால இப்ப ரீசெண்டா எங்க வந்து எர்த்குவைக் நடந்தது அப்படின்னா கம்சட்கா பெனின்சுலா. இந்த கோமே புயலை அதையும் எதிர்கொண்டுதான் இருந்தாங்க. இந்த டைஃபூன் கோமே அதுக்கு லோக்கல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
காவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல இருந்தது அப்படின்னா 83 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மட்டும் போதுமானது. இங்க எங்கன்னா ஷாங்காய் மற்றும் அருகிலுள்ள பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 2.83 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. வெள்ளம் மற்றும் புயல் கட்டுப்பாட்டிற்காக ஒரு நிலை 1 அவசர கால பதிலும் வழங்கப்பட்டிருக்கு. எந்த நிறுவனம் சக்ஷம் நிவேஷக் அப்படிங்கிற சக்ஷம் நிவேஷக் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா IEFFA முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன அப்படி இருக்காங்கன்னா சக்ஷம் நிவேஷக் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இதுல நபார்ட்னா என்ன அதோட விரிவாக்கம் பார்த்துக்குங்க. செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் நபார்டு, இதெல்லாம் டெஃபினேஷன் பார்த்துக்குங்க. இந்த சக்ஷம் நிவேஷக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100 days நேஷனல் டிரைவ், அதாவது 28 ஜூலை அப்புறம் 6 நவம்பர் 2025 வரைக்கும் என்னன்னா சக்ஷம் நிவேஷக்குங்கிறது இந்த கேம்பெயின் ஃபார் ஷேர் ஹோல்டர். எதுக்காக கேம்பெயின் பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்னோவேஷனுக்காக. முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம் சக்ஷம் நிவேஷக்குங்கிற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஜூலை 28 முதல் நவம்பர் 6 வரைக்கும், மொத்தம் 100 days. இந்த IEFA கார்ப்பரேட் விவகாரங்கள்ல அமைச்சத்தின் கீழ் இதை செயல்படுத்த போறாங்க. என்ன அப்படின்னா இந்த நிறுவனங்களால் வைத்திருக்கப்படும் இந்த ஈவுத்தொகை டிவிடெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, மீட்டெடுக்க உதவுவது. அதுதான் இந்த சக்ஷம் நிவேஷக்குங்கிறோட ப்ராஜெக்டோட மெயின் நோக்கமே. அடுத்தது கவாச் 4.0 அப்படின்னா என்ன? இது என்ன அப்படின்னா கவாச் 4.0 என்பது எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு பார்த்து கேட்டீங்கன்னா ஆராய்ச்சி வடிவமைப்புகள் மற்றும் தரநிலை அமைப்பு, RDSO. இந்த RDSOன்னா ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் மூலமா இந்த கவாச் 4.0 என்பது இந்த அமைப்பை ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல DRDOனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது தெரியும். பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், பெல்லு, அப்புறம் போக்குவரத்து அமைச்சகம், டிரான்ஸ்போர்ட்ஸ், ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் இல்லை. RDSO ஆராய்ச்சி வடிவமைப்புகள் மற்றும் தரநிலை அமைப்புகள். இது எதுக்கு அப்படின்னா ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இது ரயில்வே இதுல வருது. இந்த கவாச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியன் ரயில்வே கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டா கவாச் 4.0 அப்படிங்கிற ஒரு மதுரா கோட்டா செக்ஷன்ல டெல்லி மும்பை ரூட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த மதுரா கோட்டா பிரிவில் உள்ள கவாச் 4.0 இயக்கியிருக்காங்க. இந்த கவாச் 4.0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரெயினோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இந்த கவாச்சுங்கிறது என்ன அப்படின்னா ரீசெண்டா இந்த ஹைதராபாத்ல பெங்களூர் ட்ரெயின் ஒன்று வந்து ஹைதராபாத் இல்லை ஆந்திரால ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ இந்த கவாச் வந்து ரொம்ப வெல்வெஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இந்தியன் ரயில்வே என்ஹான்ஸ் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி இன் ட்ரெயின் ஆப்ரேஷன். இந்தியன் ரயில்வேல சேஃப்டியை உண்டாக்குறது தான் இது. சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்றது, என்ஹான்ஸ், அப்புறம் இந்த மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரயில் வேகத்தை கட்டுப்படுத்துறது, மனித தவறுகளை குறைப்பதன் மூலம் விபத்துகளை குறைப்பதை இது நோக்கமாக கொண்டதான் இந்த கவாச்சு. இது முதல்ல எப்ப வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2015 முதல் தென் மத்திய ரயில்வேல சோதிக்கப்பட்டு 2018ல எல்லா இடத்துக்குமே இதை அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்புறம் உலகின் மிகச்சிறிய பாம்பு எங்க அறியப்பட்டிருக்கு அப்படின்னா பர்போடாஸ்ல. அந்த பாம்போட அளவு எப்படின்னா ஒரு காயினுக்குள்ளே தான் இருக்கு. அதுக்கு பேர் என்ன, நூல் பாம்பு, அதாவது த்ரெட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பர்படாஸ். ஓகேவா, அதை பத்தின ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் பர்படாஸை பத்தி.
மிகச்சிறிய அறியப்பட்ட பாம்பு அது வந்து என்னன்னா த்ரெட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2008 விஞ்ஞானி பிளேயர் ஹெட்ஸ் அப்படிங்கிறவரு பெயரிடப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இது கண்ணற்றது, நிலத்தடியில புதைந்து வாழ்றது, கரையான்கள் மற்றும் எறும்புகளை உணவாக உட்கொள்ளுது. ஓகேங்களா? இந்த த்ரெட் ஸ்னேக்கு இது என்விரான்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதுக்கு கீழே இருக்குன்னா பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு IUCN லிஸ்ட், அப்புறம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்லயும் இருக்கு. பர்புடாஸ்ல இதை கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான்ல. டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எங்கன்னா பூட்டான்ல. பூட்டானோட இது என்னது கேபிட்டல். பூட்டானோட இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா 1125 மெகாவாட் டார்ஜிலிங் நீர்மின் திட்டத்தை, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை, உள்கட்டமைப்பு பணிகளை எங்க தொடங்கியிருக்காங்கன்னா பூட்டான்ல தொடங்கியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியா பூட்டான் எக்கனாமிக் டிப்ளமசியை இது இன்க்ரீஸ் பண்ணுது. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் உள்ள எக்கனாமிக் டிப்ளமசி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலயமா நட்புறவை பாதுகாக்கிறதுக்கு தனியார் துறையின் ஈடுபாட்டுடன் இந்தியா பூட்டான் பொருளாதார ஆழமாக்குது. அது மட்டும் இல்லாம டாடா பவர் கம்பெனி, அதுக்கப்புறம் கிரீன் பவர் கார்பரேஷன் உடன் அதாவது மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை நம்ம மேற்கொள்றோம். இது ஆண்டுதோறும் 4.5 டெராவாட் மணி நேரம் ஓகே மின்சாரம் தயாரிக்க 6 பிரான்சஸ் டர்பைன்களை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். நுரையீரல் புற்றுநோய் தினம் 2025 எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 1 நுரையீரல் புற்றுநோய் தினம், வேர்ல்டு லங் கேன்சர் டே. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் டுகெதர் யுனைடெட் ஃபார் லங் கேன்சர். இதோட தீம் ஸ்ட்ராங் டுகெதர் ஃபார் யுனைடெட் ஃபார் லங் கேன்சர் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு தீமை கருப்பொருளை உட்கொண்டிருக்கு. ஓகேங்களா? இது ஆகஸ்ட் 1 அன்று விழிப்புணர்வை பரப்புவதற்காக ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிப்பதற்கும் இது சொல்றாங்க. ஒன்றாக வலிமையானதும் நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒன்றிணைந்தது அப்படிங்கிற கருப்பொருளை மேற்கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் சிந்து நதி பாதுகாப்புக்காக லடாக் அதிகாரப்பூர்வமாக இந்த சஃபி அந்தோலன் டே அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ் ரிவர் கன்சர்வேஷனுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா 12 ஆகஸ்ட். ஓகே, சிந்து நதி பாதுகாப்புக்காக அதிகாரப்பூர்வமாக அது பேர் என்ன அந்தோலன், சஃபாய் அந்தோலன் டேன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா இந்த சிந்து நதி கன்சர்வேஷனுக்காக பாதுகாப்புக்காக எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 12 இதை சொல்றாங்க. எதுக்கு இந்த டே டெடிகேட் பண்றாங்க அப்படின்னா protecting and cleaning the Indus River. Okay, protecting and cleaning the industrial river. cleaning Indus River தான். இப்போ ரீசெண்டா இண்டஸ் ரிவரை பத்தி நம்ம ஏகப்பட்டதுல பார்த்துருப்போம். பாகிஸ்தான் இந்தியா போர்ல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சொல்லுவாங்க இல்லையா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ அதை பத்தி தான் சிந்து நதி பாதுகாப்பாக ஆகஸ்ட் 12 சஃப் அந்தோலன் தினமாக லடாக் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்க. அரசு நிறுவனங்கள், ஆயுதப்படைகள், சிவில் சமூக குழுக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் இதுல பங்கேற்பாங்க. இது எதோட துணை நதினா நதி மற்றும் அதன் துணை நதிகளால ஒரு பெரிய தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுறது. அதுக்கப்புறம் 350 ஆண்டுகள்ல இங்கிலாந்து வானியலாளர் ராயலாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உமன் டு அப்பாயிண்ட் த UK அஸ்ட்ரானமர் 350 வருஷத்துல யார் அப்படின்னா மிச்சல் தௌத்ரி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, இவங்க தான் மிச்சல் தௌத்ரிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 350 வருஷத்துல ஃபர்ஸ்ட்
இங்கிலாந்து வானியலாளர் அஸ்ட்ரானமரா இவங்கள நியமிக்கப்பட்டிருக்காங்க. ராயலாக நியமிக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர். இந்த பதவிக்கு 1675 உருவாக்கப்பட்டிருக்கு. இது பிரிட்டிஷ் மன்னருக்கு வானியல் குறித்து ஆலோசனை வழங்குறதுக்காக இந்த போஸ்டிங்கை தர்றாங்க. இதுல யார் வந்து இருக்காங்கன்னா மிச்சல் ரோட்டி அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 350 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்த கொஸ்டின் போயிடும். அரசு ஊழியர்களுக்கு முறையான சம்மத விடுப்பு. ஓகேங்களா, அரசு ஊழியர்களுக்கான முறையான சம்மத விடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பற்றி கேட்டீங்கன்னா சிக்கிம். ஓகேவா, சிக்கிம் became the first state to introduce the sabbatical leave. என்ன ஆகுதுன்னா sabbatical leaveன்னு சொல்லுவாங்க. sabbatical leave அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் சிக்கிம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் sabbatical leave ஸ்கீமு. என்னன்னா எம்பவர்டு ஒர்க் ஃபோர்ஸு, அதிகமாக ஒர்க் இருக்கிறதா, யூத் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த sabbatical leave எடுத்துக்கலாம். ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் growthக்காக ஆகஸ்ட் 2023 இதை வந்து அறிமுகப்படுத்துனாங்க. ஓகே, 2023 அறிமுகப்படுத்தி இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு சம்மத விடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் சிக்கிம். இது ஒரு புதுமையான சீர்திருத்தத்தில் முறையான சம்மத விடுப்பு திட்டத்தை அமல்படுத்திய நாட்டின் மாநிலமாக சிக்கிம் மாறியிருக்கு. இது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கொள்கை குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியான சேவை உள்ள வழக்கமான மாநில அரசு, அதாவது 365 முதல் 1080 நாட்கள் வரையிலான சம்மத விடுப்பை எடுக்க அனுமதிச்சிருக்கு. சபாட்டிக்கல் லீவ்னு சொல்லுவாங்க. இப்போ சிக்கிமோட தலைநகரம் வந்து கேங்டாக்கு. அதோட முதலமைச்சர் பிரேம் சிங் தமாங், ஆளுநர் யாருன்னா ஓம் பிரகாஷ் மாத்தூருங்கிறவரு. சிக்கிம் நடப்பு நிகழ்வுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்னன்னா ஏக்டன் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஏக்டன் வில்லேஜ் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா, சிக்கிமின் பக்யாங் மாவட்டத்தில் இது ஏக்டன் வில்லேஜுங்கிறத இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நொமேட் வில்லேஜ் எதை அறிவிச்சிருக்காங்கன்னா ஏக்டன் கிராமத்தை அறிவிச்சிருக்காங்க, ஏக்டன் பஞ்சாயத்து. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இந்திய இராணுவத்தின் புதிய துணை தளபதியாக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க? இந்திய இராணுவத்துல புதிய துணை தளபதியாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அவர்கள். இவர் தான் இந்த லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அப்படிங்கிற துணை தலைமை ஜனாதிபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கிறார் அப்படின்னா சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி. இவர் யாரை வந்து சக்சஸராக இருக்கிறாரு அப்படின்னா என்எஸ் ராஜ சுப்பிரமணிய அப்படிங்கிறவரை பைபாஸ் பண்ணி வர்றார். என்எஸ் ராஜ சுப்பிரமணி. ஓகேவா, இப்போதைக்கு துணை தளபதியாக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அவர்கள். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரலா யாரா புஷ்பேந்திர சிங், இவர் என்ன அப்படின்னா இந்திய இராணுவத்தோட புதிய துணை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 1, 2024 அன்று பதவியேற்ற யாரு ராஜ சுப்பிரமணியனுக்கு பின் இந்த பதவியை இவர் வகிப்பார். ஓகேங்களா, இந்திய இராணுவத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் சேவையை செஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய உரிமத்தை பெற்ற ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை வழிநடத்தும் வழிநடத்துபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் தான். ஸ்டார்லிங்க்னாலே எலான் மஸ்க்.
டெஸ்லாவோட ஓனர் ஆல்சோ. டெஸ்லா, ஸ்டார்லிங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்புட்னிக். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டார்லிங்க், எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் எடுத்த லைசன்ஸ் டு லான்ச் சேட்டலைட் இன்டர்நெட் இன் இந்தியா. இதில் அறிவிச்சது யார் அப்படின்னா யூனியன் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஜோதித்ரியா சிந்தியா இதை அறிவிச்சிருக்கிறார். ஓகேவா, 31 ஜூலை. இதோட 11 இயர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. 11 ஆண்டுகள் இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம் விதிவிலக்காக சிறப்பம்சமாக எடுத்துரைக்கப்பட்டு இணைய பயன்பாட்டு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு இருவருக்கும் அதிகாரம் அளிக்கிறதுக்காக இது ஸ்டார்லிங்கோட இணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐ இம்பேக்ட் உச்சி மாநாடு 2026 எந்த நாடு நடத்துறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏஐ இம்பேக்ட் உச்சி மாநாடு, அதாவது இது எதுக்காக அப்படின்னா இந்த 30 ஏஐ பேஸ்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்ட், ஏஐ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்டுக்காக இந்த சமிட்டு எங்கே நடத்தப்படுது அப்படின்னா இந்தியாவில் நடத்தப்படுது. இந்தியாவில் எங்கே நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் ஐடி மினிஸ்டர் அஸ்வினி திவாரி இதை அறிவிச்சிருக்கிறார். அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். இந்தியா பிப்ரவரி 2026 ஏஐ தாக்க உச்சி மாநாடு நடத்தும். இது பொது நன்மைக்காக செயற்கை நுண்ணறிவை ஜனநாயகப்படுத்துறதுக்காகவும் இந்த உச்சி மாநாடு நடத்த போது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் யாரு, அஸ்வினி வைஷ்ணவ் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏஐ உச்சி மாநாடு பிரதமர் மோடியிடம் பார்வையுடன் ஒத்து போகிறது. ஓகேவா, இது என்ன அப்படின்னா இந்த திட்டம் 30 ஏஐ அடிப்படையிலான பொது நலன் திட்டங்களுக்கும் மேலும் 10 ஸ்டார் ஆப்கள் மூலமா ஸ்டேஷன் எஃப் மற்றும் ஹெச்இசி இந்தியா ஏஐ ஸ்டார் ஆப்ஸ் திட்டத்தின் மூலமாகவும் வழிகாட்டப்பட்டதா இதுல அறிவிச்சிருக்காரு. யாரு அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார். அப்புறம் சமீபத்தில் 71வது தேசிய திரைப்பட விருதில் 2023 சிறந்த நடிகர் விருதை வென்றவர் யார் அப்படின்னா ஷாருக் அண்ட் விக்ரம் மாசி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாருக் கான் வாங்குற நேஷனல் அவார்டு. விக்ரம் மாசிங்கிறவர் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக 12th ஃபெயில்னு ஒரு படம் வெளியாகி ஒன்றுச்சு, அதுக்காக இவர் வாங்கியிருக்கிறார். ஓகே, தமிழ்நாட்டில் சிறந்த இசையமைப்பாளராக யார், ஜிவி பிரகாஷ். எந்த படத்துக்குன்னா வாத்திங்கிற படத்துக்காக அவர் வாங்கியிருக்கிறாரு. பார்க்கிங்கிற படத்துக்காக துணை நடிகருக்காக எம்எஸ் பாஸ்கர் அப்படிங்கிறவரு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா, இது எத்தனாவது இதுன்னா 2023 ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருது. இப்போ 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படின்னா 71வது தேசிய திரைப்பட விருது. ஓகேவா, முன்னணி கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகருக்கான ஷாருக் கான் இது ஜவான் திரைப்படத்துக்காக அவருக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கிடைச்சிருக்கு, நேஷனல் அவார்டு. இதுதான் ஷாருக் கானுக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு. விக்ரம் மாசிங்கிறவருக்கு 12th ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. ராணி முகர்ஜி இவங்க தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். எந்த படத்துக்குன்னா மிஷல் சட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு படத்துக்கும். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ளதை பத்தி நம்ம தனியா ஒரு இதுல பார்ப்போம். அப்புறம் நயோ சாவ் எந்த நாட்டின் புதிய பிரதமராக அவர் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். அதுக்கப்புறம் சில சமீபத்திய நியமனங்கள்லாம் பார்த்துருவோம். ஒரு காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தோட தலைவர் IRDI யாருன்னா அஜய் செத்து. சன்சத் டிவியோட தலைமை நிர்வாக அதிகாரி உத்பல் குமார் சிங். இது டெய்லியும் பார்க்குறோம். எதனால டெய்லியும் பார்க்கறதுனால இது ஏன்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான். அப்புறம் LIC நிர்வாக இயக்குனரா CEO R துரைசாமி அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. DRDO தலைவரா சமீர் வி காமத்து. இஸ்ரோவோட தலைவரா வி நாராயணன். UPSC தலைவர் டாக்டர் அஜய் குமார்.
ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ரயில்வே வாரியத்தோட புதிய தலைவராக சதீஷ்குமார் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியோட தனிச் செயலாளராக யாருன்னா நிதி திவாரி, தேசிய மகளிர் ஆணையத்தோடது விஜயா ஹெட்கர், அப்புறம் தேசிய மருத்துவ ஆணையத்தோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அபிஜித் சேத்து அப்படிங்கிறவரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுவே போதுமானது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.